மார்டின் டேங்க்லஃப் அப்படிங்கிற ஒரு 17 வயசு பையன் ஒரு நாள் காலையில் கண் முழிச்சு பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா 2 பேருமே கத்தியால குத்தப்பட்ட நிலமையில இருக்கிறாங்க. அதில் அவங்க அம்மா ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. பட் அவங்க அப்பா மட்டும் உயிருக்கு துடிச்சிட்டு இருந்திருக்காரு. உடனே போலீஸ்க்கும் ஆம்புலன்ஸ்க்கும் அந்த பையன் கால் பண்ணும்போது அந்த இடத்துக்கு அந்த போலீஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே அவரோட அப்பா இறந்து போயிடுறாரு. பட் இருந்தாலும் அந்த பையன் அந்த இடத்த விட்டு கூட்டு போகும்போது இந்த மாதிரி உன் அப்பா உயிரோட தான் இருந்தாரு, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நீ தான் அந்த கொலையை பண்ணன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக ஒரு பொய் சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த பையன் அதை நம்பலினாலும் எல்லா போலீஸும் சேர்ந்து இவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஒருவேளை நமக்கே தெரியாம இந்த கொலையை நம்ம பண்ணிருப்போமோ நினைச்சிட்டு அவன் ஆமான்னு சொல்லிடுறான். பட் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்றான் ஆக்சுவலி அந்த கொலையை அவன் பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் அந்த பையன் சொல்றதை யாரும் கேட்குற மாதிரியே தெரியல, நீ தான் அந்த கொலையை பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனை வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலில் இருக்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் 18 வருஷம் கழிச்சு அந்த பையனோட லாயர்ஸ் எல்லாருமே அவன் அந்த கொலையை பண்ணல அப்படிங்கறத ப்ரூஃபோட நிரூபிச்சிடுறாங்க. ஒரு வழியா 2007 அவனை ரிலீஸ் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணதுக்காக $11 மில்லியன் ஃபைனா கொடுத்துருக்காங்க. சரி, இவர மாதிரியே எத்தனை பேர் அஃபெக்ட் ஆயிருப்பாங்கன்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தா இந்த உலகத்தில் நடக்கிற கிரைம்ஸ்ல 25% ஆஃப் த மக்கள் அவங்க செய்யாத தப்புக்காக போலீஸால ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு தான் ஜெயிலில் இருக்கிறாங்களாம். வாட் அ பியூட்டிஃபுல் வேர்ல்ட்.